அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கிட்னி திருட்டை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரிய வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருப்பதாக தற்போதைய தகவல்களை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் நவநீத கிருஷ்ணன். யாருடைய தலைமையில் இந்த விசாரணை குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது? முழுமையான விவரம். கிட்னி திருட்டு வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரிய வழக்கிலே தென்மண்டல காவல்துறை தலைவர் பிரேமானந்த் சின்ஹா ஐபிஎஸ் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பரமக்குடியைச் சேர்ந்த சக்தீஸ்வரன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற கிட்னி விற்பனை வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கானது நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம், அருள்முருகன் அமர்வு முன்பாக இன்று காலை விசாரணைக்கு வந்தபோது இது தொடர்பாக சிறப்பு விசாரணை குழு விசாரிக்கவும் அதன் உறுப்பினர் பட்டியலில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவும் அறிவுறுத்தியிருந்த நிலையிலே பள்ளிப்பாளையம் காவல்துறையினர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. மீண்டும் இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் விதியின்படி சுகாதார சேவைகளின் இயக்குநர் மட்டுமே விசாரித்து புகார் அளிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு நீதிபதிகள் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை விதிகளோடு பிஎன்எஸ் விதிகள் அடிப்படையிலும் வழங்கி பதியலாமே என கேள்வி எழுப்பினர். அதற்கு அரசு தரப்பில் நீதிமன்ற உத்தரவின் காரணமாகவே இந்த முறை பின்பற்றப்பட்டிருக்கின்றன, நீதிமன்ற உத்தரவினாலேயே அரசின் கையகப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு தரப்பில் சிறப்பு விசாரணை குழுவை அமைப்பதில் அரசுக்கு எந்த தயக்கமும் இல்லை. சிபிஐசிஐடியின் விசாரணைக்கு துணைத் தலைவரே அதற்கு உறுப்பினர்களை குறித்து முடிவு செய்வார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையிலே மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சிறப்பு விசாரணை குழு உறுப்பினர்கள் பட்டியலை அரசு வழக்கறிஞர் நீதிபதியிடம் வழங்கினார். அதனை அடுத்து நீதிபதிகள் கிட்னி விற்பனை விவகாரம் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை விதிகளுக்கு மட்டுமல்லாமல் பிஎன்எஸ் விதிகளின்படியும் தவறானது, இருப்பினும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படவில்லை எனவும் மனித உடல் உறுப்புகள் விற்பனை செய்யப்பட்டது தொடர்பாக புகார் எழுந்துள்ள நிலையில் உண்மையை அறிய முறையான விசாரணை அவசியமாகிறது. ஊரக சுகாதார சேவைகளின் இயக்குநர் புகார் அளித்தது மட்டுமே இந்த நிலை இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறதிலே அரசு அமைத்த விசாரணை குழுவை குற்றம் நடந்ததற்கான முகாந்திரம் உள்ளதை பதிவு செய்துள்ளது. மேலும் பொதுமக்களின் வாழ்க்கை தொடர்பான விவகாரத்தில் அரசு போதிய கவனம் செலுத்தவில்லை என்றே தெரிகிறது. மேலும் இந்த வழக்கில் தமிழக அரசின் நடவடிக்கை நீதிமன்றத்திற்கு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று தெரிவித்ததை தொடர்ந்து பிரேமானந்த் சின்ஹா நிஷா ஐபிஎஸ், சிலம்பரன் ஐபிஎஸ், கார்த்திகேயன் எஸ்பி, அரவிந்த் எஸ்பி, மதுரை ஆகியோரை கொண்ட குழுவை நீதிமன்றம் அமைத்திருக்கின்றது. நாமக்கல் பகுதியிலே நடைபெற்ற இந்த கிட்னி விற்பனை விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரித்து அது தொடர்பான அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை செப்டம்பர் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கின்றனர். குறிப்பாக பார்த்தோமானால் இந்த கிட்னி விவகாரத்தை பொறுத்த நமது நியூஸ் தமிழ்தான் முதல் செய்தி ஊடகங்களாக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த நிலையிலே இந்த வழக்கு விசாரணையின் போது தமிழ்நாடு அரசின் வழக்கை சிஐடி சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு மாற்ற தயாராக உள்ளது என தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் அதை ஏற்க மறுத்த நிலையிலே அப்போது தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் நாங்கள் சொன்னதை உத்தரவில் பதிய வேண்டும் என வலியுறுத்தினர். ஆனால் அதற்கு நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்து விட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன்.